அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பஅத். அன்பார்ந்த குழந்தைகளே, நாம் இஸ்லாமிய உண்மை சம்பவங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மை சம்பவங்களை நாம் அவ்வப்போது நம்ம பார்த்து வர்றோம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, அதிலிருந்து நம்ம என்னென்ன படிப்பினங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம், எப்படி நம்ம வாழ்க்கை நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். சரியா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நாம் பாவிகளுக்கு செய்கிற தர்மம் சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வருது. பாவிகளுக்கு செய்யக்கூடிய தர்மம், தொழுவாம வணங்காம பாவம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்னதை காதில் வாங்காம, நபி சொன்னதை காதில் வாங்காம ஏதோ வாழ்றது மாதிரி நம்ம பாட்டுக்கு வாழ்றது, இந்த மாதிரி வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை அதில் விட்டு. சரியா? நம்ம அல்லாஹ் சொல்றதை என்ன செய்யணும், கேட்டு என்ன செய்யணும், வாழணும். சரியா? சரி, பாருங்க, முற்காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அவர் என்ன செய்யறாருன்னா, இரவுல நான் தர்மம் செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன், இல்லாத ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்ய போறேன், நான் அவருக்கு உதவ போறேன், பணம் கொடுத்து உதவ போறேன் அப்படின்னு சொல்லி தர்மம் செய்யறதுக்காக ஒருத்தர் போறாரு. போய் நைட்ல ஒருத்தர் போய் கொடுத்துட்டு வந்துட்டார். நைட்ல கொடுத்தா யார் என்னன்னு தெரியுமா? இவர் நைட்ல கொடுக்குறாரு. நைட்ல போய் யாருக்கும் தெரியாம நம்ம என்ன செய்வோம், தர்மம் செய்வோம், அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு என்ன செய்யறாரு, போய் தர்மம் செய்யறாரு. தர்மம் செஞ்சுட்டு வர்றாரு. காலையில மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? மக்கள் சொல்றாங்க, நேற்று இரவு ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்குது, இவர் இந்த செய்தியை கேட்டுட்டு உடனே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நாளைக்கு நான் போய் என்ன செய்வேன், மறுபடி தர்மம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு என்ன செய்யறாரு, மறுநாள் இரவும் போய் என்ன செய்யறாருன்னா மறுபடி தர்மம் செய்யறாரு. ராத்திரில யாருக்கும் தெரியாம அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், தர்மம் செய்வோன்னு தர்மம் செய்யறார். தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டார். மறுநாள் காலையில அதே மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க, நேற்று இரவு ஒரு விபச்சாரிக்கு, அதாவது ஒரு கெட்ட பெண்ணுக்கு என்ன செய்யப்பட்டிருச்சு, தர்மம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. உடனே இவர் மறுபடியும் அல்லாஹ் புகழ்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த கெட்ட பெண்ணுக்கு தர்மம் செய்திருக்கிறேன், அப்படி செய்ய வச்சு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு மறுபடியும் சொல்றாரு, நான் நாளைக்கும் என்ன செய்வேன், தர்மம் செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், தர்மத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் போறாரு. மறுநாள் போய் என்ன பண்றாருன்னா தர்மம் செய்யறாரு. நைட்ல போய், இரவு நேரத்தில் போய் யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி என்ன செய்யறாரு. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? நம்ம எங்க நின்று எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அல்லாஹ் எப்படியும் என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையுமே நம்ம உள்ளத்துல நினைக்கிறது, நம்ம பார்க்கறது, நம்ம யாருக்கும் தெரியாம செய்யறது எல்லாமே யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ இவர் போய் யாருக்கும் தெரியாம தர்மம் செய்வோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்ம என்ன செய்வோம், தர்மம் செய்வோம்னு செய்கிறார். தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி மறுநாள் காலையில ஏற்கனவே 2 பேருக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா மக்கள், அதே மாதிரி இந்த நபருக்கும் பேசுறாங்க. 3ஆவது நபருக்கு போய் தர்மம் செஞ்சுட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் தர்மம் செஞ்சுட்டு வந்த பிறகு இந்த நைட் நேரத்தில் தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டாரு. காலையில மக்கள்லாம் பேசுறாங்க, நேற்று இரவு ஒரு பணக்காரருக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்குது. ஒரு பணக்காரருக்கு தர்மம் தேவையில்லை, இவர் இரவுல கொடுத்தனால யாரு என்னன்னு இவருக்கு தெரியல. இவர் நோக்கம் தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும், அல்லாஹ் நமக்கு அது நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கம். நேற்று இரவு பணக்காரருக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. காலையில இவர் வழக்கம் போல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, பணக்காரருக்கு தர்மம் செய்ய வச்சு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வை புகழ்றார். சரியா? இப்போ புகழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இவருடைய கனவுல ஒரு மலக்கு வராரு. கனவுல ஒரு வானவர் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். வானவரை அனுப்பி வச்சு அல்லாஹ் ஒரு சில செய்தியை சொல்ல வைக்கிறான். என்னன்னா, நீங்க முதல்ல ஒரு தர்மம் செஞ்சீங்களே திருடன்,
நீங்க செஞ்ச தர்மத்தால அந்த திருடன் தன்னுடைய திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருட்டு தொழிலை விட்டுட்டு ஏன் திருடுறாங்க? காசு இல்லைன்னு தானே திருடுறாங்க. காசு இல்லை, பணம் இல்லை, நம்ம தேவையை பூர்த்தி செய்துக்கணும்னு சொல்லி வேற வழி தெரியாம தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம திருடக்கூடாது, திருடுறது பெரிய தப்பு, அது பெரிய தப்பு. என்ன செய்யக்கூடாது? ஒரு பென்சில் கூட நாம யார்கிட்டையும் நம்ம திருடக்கூடாது. தேவைப்பட்டா சொல்லிட்டு கேட்டு எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துடணும். யாருடைய பொருளுக்கும் நம்ம என்ன செய்யப்படக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. சரியா? அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறப்ப நாம அதை வாங்கிக்கணும். ஆனா யாருடைய பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. யாருடைய பொருளையும் யாருக்கும் தெரியாம எடுக்கவும் கூடாது, திருடவும் கூடாது. ஏன்னா யாரும் பார்க்காம இருந்தாலும் நம்மளை படைச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரியா? அப்ப திருடலாமா திருடக்கூடாதா? சொல்லுங்க, திருடலாமா? திருடக்கூடாது. சரியா? அப்போ நாம திருடவே கூடாது. அப்போ இவர் என்ன செய்யறாரு? தனக்கு தேவை ஏற்படுதுன்னு சொல்லி தப்பான வழியை தேர்ந்தெடுத்து திருடிட்டார். இப்ப அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி கனவுல அவருக்கு என்ன சொல்ல வைக்கிறான்? நீங்க கொடுத்த தர்மத்தால இந்த திருடரு அவர் திருட்டு தொழிலை என்ன செய்யலாம்? விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாங்க, ஒரு கெட்ட பெண்ணுக்கு நீங்க தர்மம் செஞ்சீங்களா இல்லையா? அதனால அந்த பெண்மணி கெட்ட தொழிலை என்ன செஞ்சிடலாம்? அவங்க விட்டுறலாம். கெட்ட தொழிலை அவங்க என்ன செஞ்சிடலாம்? விட்டுறலாம். மூணாவதா நீங்க தர்மம் செஞ்சீங்களே, யாருக்கு? பணக்காரருக்கு. அவருக்கு படிப்பினை ஏற்படுத்தும். நமக்கே ஒருத்தர் தர்மம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி, ஏன்னா அவர் அல்லாஹுடைய செல்வம் அல்லாஹ் நிறைய அவருக்கு கொடுத்துருக்கிறான். ஆனா அதை மக்களுக்கு அவர் கொடுக்காம இருக்கிறார். இப்ப இவருக்கே கொடுத்துட்டதுனால இவருக்கு தோணும், நமக்கே ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாரே, நாம எவ்வளவு பெரிய செல்வந்தர், நாம ஏழை மக்களுக்கு கொடுக்காம இப்படி நம்ம தடுத்து வச்சிருக்கிறோமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு படிப்பினை ஏற்பட்டு அவர் என்ன செய்யலாம்? பிற மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவரா அவர் மாறலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருக்கும் தர்மம் செஞ்சாரா இல்லையா? இவருடைய கனவுல அல்லாஹ் மலக்கு அனுப்பி சொல்ல வைக்கிறான். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சஹாபி அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1421வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. சரியா? அப்ப இதுல இருந்து நாம புரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமா நாம தர்மம் செய்யணும். ஏழைகளுக்கு நம்மகிட்ட இருந்தா என்ன செய்யணும்? கொடுத்து உதவணும். சரியா? அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் திருடக்கூடாது. யாருடைய பொருளையும் யார்கிட்டையும் கேட்காம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. தவறான தொழில் செய்யக்கூடாது. அதே மாதிரி செல்வம் இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவணும். நாம உதவாம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பணம் நாம சம்பாதிச்சுதான் இருக்கலாம், ஆனா அதை கொடுத்தது யாருதான்? அல்லாஹ். யார் தான் கொடுத்தது? நமக்கு அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தது. புரியுதா? அப்ப நம்ம அதிகமா தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதை நம்ம தடுத்து வச்சுக்க கூடாது, தவறான தொழில் செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதே மாதிரி நாம திருடவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? திருடவே கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம ஆகணும். நம்ம எல்லோரையும் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம மாற்றணும். அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு, அல்லாஹ் நம்மளை அவனுடைய தூதருக்காக இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த சொர்க்கத்தில் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் நம்ம குடும்பத்தோடு ஒன்றாக்கி வைக்கணும்னு அதிகமாக துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.